வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் மீனராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. நீங்களும் மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை மனதார நினைச்சு கொண்டு பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவாங்கங்க. அடிக்கடி சிறு பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒருன்னு செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்னா மீனராசி நண்பர்கள் நீங்க தான். குருவின் தனுசு ராசியில பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. ஆனா குருவின் மீன ராசியில பிறந்த நீங்க இதமாக இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க. தனுசு ராசியில பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாம திடீர் முடிவு எடுப்பாங்க. ஆனா நீங்களோ பிறந்த நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. தனகாரகனான குருவின் ராசியில பிறந்திருப்பதால பணத்தை விட மரியாதை பெருசுன்னு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க. உங்கள் இமேஜ் எப்போதும் எங்கேயும் பாதிக்கக்கூடாதுன்னு நடந்துப்பீங்க. வாக்கு ஸ்தானத்துக்கு உங்கள் அதிபதியாக செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாகவும் இருப்பதால் நீங்கள் வாக்கினால் பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இருப்பீங்க. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவதால் உங்களுடைய குழந்தை பிறந்த உடனே நீங்கள் சட்டுன்னு வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களை பலர் நீண்ட தூர பயணம் செய்து வேலைக்கு போகக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு 8க்குரிய சுக்கிரனாக இருப்பதால் திடீர் பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆர்வத்தை உண்டாக்கும். ஆயுள்காரகராகிய சனி துலாம் ராசியில் உச்சமடைந்து நீண்ட ஆயுள் உண்டு. அதே போல் உங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். 12 ராசிகளை இறுதியாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பேச்சு எப்படி அமைப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் ஏற்படக்கூடிய தடைகள் விலக சிறப்பான ஒரு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். மீன ராசி நண்பர்கள் பொறுத்தவரை நீங்கள் கடுஞ்சொற்களை உங்களை காயப்படுத்துவங்களை கூட அரவணைக்கக்கூடிய அன்பான உள்ளம் கொண்ட அங்கே நீங்கள் தான். தாய் தந்தையரின் மேலே அதிக பற்றோடு இருப்பீங்க. திருமணம் செய்து கொடுக்கும் இடத்துல பெருமையோடு வாழ்வீங்க. மற்றவங்க ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பேச்சு பற்றினா உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தருதுன்னா குருவின் 5ஆம் இட மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் சுப பலன்களை அனுபவிக்க வைக்க போகுது. குரு பகவானின் பார்வை பதிகிற ஸ்தானங்களில் வழியாக சில நல்ல பலன்களை தருங்க. மனதில் சஞ்சலம் தோன்றும் குடும்ப பொறுப்புகளை தைரியத்தோடு எதிர்கொள்வது நல்லது. எவரிடமோ அளவோடு பேசுங்க. தம்பி தங்கைகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எவரிடமும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அணுகுமுறை வேண்டாம். உங்களுடைய சில விஷயங்களை அடுத்தவங்களிடம் பகிராதீங்க. சிலருக்கு உடன் பிறந்தவங்களாலும் உறவினர்களாலும் தொல்லை வந்துடும். பணவரவு சுமாராக தான் இருக்குது. வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். பயணங்களின் நிதான வேகனத்தோடு செயல்பட்டால் விபத்து அணுகாமல் தவிர்க்கலாம். தாயின் தேவையை நிறைவேற்ற நினைத்தாலும் பணிச்சுமையால் அது தாமதமாகும். புத்திரர்கள் சுய தேவைகளை நிறைவேற்ற பிடிவாதம் குணத்தோடு நடந்துப்பாங்க. உடல்நல பாதிப்பு ஏற்படும் போது அலட்சியம் செய்யாமல் உடனடி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி குடும்ப சூழ்நிலை உணர்ந்து ஒன்றுபட்ட மனதோடு செயல்படுவீங்க. வாழ்க்கையில் நெடுநாளைய கனவு ஒன்று நிறைவேறும். கஷ்டமான சூழ்நிலையிலும் தொழில் வளர்ச்சி இனி சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிப்பதால் சேமிப்பு பணம் செலவாவது சிறு அளவில் கடன் பெறுவக்கூடிய நிலை உண்டு. இளைய சகோதரத்தோடு சின்ன சின்ன நெருடல்கள், வேலை கிடைப்பதில் குழப்பம், தகுதியற்ற வேலை செய்ய இடத்துல கூட குழப்பம்னு ஒருவித குழப்பமான சமயத்தில் குரு பேச்சு சந்திக்குது. நல்லதுன்னு இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்களையும் மறையும் கூடிய காலம் இது. உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்க போகக்கூடிய நேரம் இது. உங்கள் தைரியத்திற்கு இறைவனை வேண்டிடுங்க. பாதியில் விட்ட படிப்பை தொடர வாழ்த்துக்கள். படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலமாக இருக்குது. தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு இனி குறையும். வீடு மனை வாகன யோக அமைப்பிற்கு நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும்.
பிள்ளைகளுடைய மேல் கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது. முன்னோர்களே அமாவாசை தோறும் வழிபட தவறிடாதீங்க. மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பை நீங்கி புதிய உத்வேகம் பெருக்கும். நல்ல நண்பர்களின் மூலம் பல நன்மைகளை பெற போறீங்க. மேலும் தந்தையாரோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறைய தான் செய்யும். நினைத்த இடத்துல நல்ல வேலையும் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கீகரிக்கப்படுவீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். லாபகரமான முதலீடுகள் யாரையும் நம்ப வேண்டாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீதி யார் ரொம்ப அன்பு வைத்திருக்காங்கன்னு அவங்கள நம்பவும். தொழிலதிபர்கள் அதிக மூலதன தேவைக்கு உட்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். பிற தொழில் செய்தீங்கன்னா உற்பத்தியை உயர்த்த தரமான பணியாளர்கள் பணியமர்த்துவதும் அதனால் அதிக செலவாகுவதும் சூழ்நிலை இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தேவையான இயந்திரம் வாங்குவீங்க. லாபம் சுமாராக தான் இருக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புனீங்கன்னா அளவான மூலதனத்தில் திட்டமிட்டு நிறைவேற்ற பாருங்க. வியாபார அபிவிருத்தியும் எதிர்பார்த்த லாப விகிதம் கிடைக்கும். உத்தியோகத்தர்கள் பணியை விரைந்து முடிக்க ஆர்வம் கொள்ளலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு தடையின்றி கிடைக்குங்க. பணி சிறப்பை பாராட்டி கூடுதல் பணவரமும் சலுகைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுக்கு கொடுக்கல் வாங்கல நிதான நடைமுறை பின்பற்றுங்க. எதிரிகளிடம் இருந்து விலகுவது நல்லது. இயந்திரங்களை கையாளுபவங்க பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுங்க. படித்து முடித்து வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பவங்களுக்கு திருப்திகரமான பணி கிடைக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குருவின் பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26ஆம் தேதியும் ஜூன் 2ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கு. இந்த குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மீன ராசினருக்கு ஜென்மத்தின் சனி பகவான் இருப்பதாலையும் ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்கிறாரு. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. குரு பெயர்ச்சி விசாகம் மகரம் மீனன் ராசினருக்கு அற்புதமான யோகத்தை தருதுங்க. பிள்ளைங்க விஷயத்துல ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகளின் சண்டை போடுவது கோபப்படுவதுன்னு தவிர்க்க பாருங்க. வயிறு தொடர்பான பாதிப்புகளை ரொம்ப கவனமா இருங்க. அசிடிட்டி கர்ப்பப்பை கோளாறு போன்றவற்றை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை நல்லது. தொழில் உத்தியோகம் வியாபார படிப்பினை எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலனை தருங்க. அதே போல் இந்த குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்து பலன் தருவதால் இதுவரை 4 அமர்ந்து பல்வேறு பிரச்சனையும் மன உளைச்சலும் கொடுத்து வந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அள்ளித்தர போகிறாரு. மனதுக்குள்ளே இருந்து வந்த குழப்பமெல்லாம் இனி தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள எதற்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு என்று இருந்த நிலை இனி மாறும். தாம்பத்தியம் இனி சிறப்பாக இருக்கும். மகளுக்கு நல்ல இடத்துல வரனமையும் கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க. பண புழக்கம் தாராளமாக இருக்கும். அடங்கிலிருந்து வீட்டு பத்திரங்கள் மீட்டெடுப்பீங்க. வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு. சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு உயரும். சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களின் அணுகுமுறையை மற்றவங்க ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்வாங்க. சொந்த பந்தங்களுக்கு மதிப்பில் பார்த்திங்கன்னா மத்தியில் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை இப்போது நிறைவேற்றலாம். குரு பகவானின் உங்கள் ராசியை பார்ப்பதால் சேர்ந்திருந்த நீங்கள் இனி புது உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. நாடாளுபவர்கள் தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கும். புதிய பொறுப்பு பதவி உங்களை தேடி வரும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வறண்டு கிடந்த பணப்பை இனி நிரம்புங்க. சேமிக்கும் அளவுக்கு பொருள் வரவு உண்டு. அதிகார பதவியில் இருப்பவங்க உதவுவாங்க. உடன் பிறந்தவங்களோடு இணக்கமான போக்கை கடைபிடிங்க. குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அதிரடி முன்னேற்றமோ திடீர் பணவரவுன்னு எல்லாமே நன்மையாக இருக்குது. மனைவிக்கு விலையுயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கி கொடுப்பீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் பாசமலை பொழிவாங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீங்க. இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும். மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குங்க. வியாபாரம் உத்தியோகம் இருந்த நவீன யுத்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீங்க. புது ஏஜென்சி எடுப்பீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. தந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா
சந்தை நிலவரம் அறிந்து கொள்முதல் செய்வது நல்லது. சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. வேலையாட்களின் தொந்தரவு குறையும். கணினி, உணவு, இரும்பு, கமிஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரியோடு இருந்து வந்த பணிப்போர் இனி மறையும். அவருக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு இன்னும் நெருக்கமாங்குவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். வேலை சுமை இனி குறையும். சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவாங்க. யாரையும் இந்த நேரம் புண்படுத்தும் நோக்கில் பேசவோ செயல்படவோ வேண்டாம். யாரை பற்றியும் தலைமையிடத்தில் புகார் கூறாதீங்க. கணினி துறையினருக்கு அதிக சம்பளத்தோடு கூடிய வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் அங்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. கலைஞர்களுக்கும் பழைய நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு தேடி வருங்க. ஆதரவு இந்த நேரத்தில் உண்டு. இந்த குருவின் பேச்சு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்ட முன்னேற்ற தருங்க. மேலும் இந்த குருவின் பெயர்ச்சியாலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி நீங்கள் அடுத்தவருக்கு வழியே சென்று உதவி செய்வீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். சுக சௌபாக்கியத்தை தரும். உறவினர்களோடு சுமூக நிலை உண்டாகும். வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர்வாகும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை சூரியன் இந்த நேரத்தில் தராரு. மேலும் உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு அறிந்து சமயோஜிதமாக செயல்படுத்திடுவீங்க. வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டுங்க. தைரியமும் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மைகள் காத்திருக்கு. சகோதரர்களால் நன்மை உண்டு. காரிய வெற்றி உண்டு. பணவரத்து பொறுத்தவரை அதிகரிக்கும். எதிர்ப்பாளினத்தாரோடு பழகும் போது கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் இணை குறையும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் உண்டு. பழைய பாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. மேலும் மீனராசி நண்பர்கள் குறிப்பாக முருகனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி இந்த நேரத்தில் உண்டு. ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். கடன் பிரச்சனை தீருங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கூடவே பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.